கிளாசிக் போலோ மென்ஸ்வேர் பிராண்ட் இப்போ சென்னை வரப்போறாங்க. ரீட்டைல் பிரான்ச்சைசி பிசினஸ்ல இன்வெஸ்ட் பண்ண இன்ட்ரெஸ்டடா இருக்கிறவங்க கால் பண்ணுங்க 9363393633. பார்க்குறோம். தமிழக பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரன் அவர்களுடைய பேட்டி. அண்ணாமலை அவர்கள் விலகல் குறித்து. பிரதமர் மோடி அவர்களுடைய ஆசீர்வாதம் இருக்குன்னு சொல்லிட்டு மூளைச்சலவை பண்ணியிருக்காங்க சில பேர். அதனால தான் அந்த பக்கம் போயிருக்காங்க. பிரதமர் மோடி அவர்களோட ஆசீர்வாதமோ, உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்களோட ஆசீர்வாதமோ, எங்களை பாஜக தவிர எந்த இயக்கத்துக்கும் கிடையாதுங்கிற ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்லி. இது இது உண்மைதான். இது எப்படி போகுது அப்படின்னா, இது தெரிஞ்சோ தெரியாமலோ 2 ட்ரிக் ஒண்ணு போயிட்டு 2 தியரிஸ் போயிட்டு இருக்கு. ட்ரிக் இல்ல தியரிஸ். ஒரு தியரி என்ன அப்படின்னா, பிஜேபின்ற கட்சிக்கு தான் ஓட்டு விழாது. நம்ம என்ன பண்ணணும், வலதுசாரி சித்தாந்தம், ஹிந்துத்துவ சித்தாந்தத்த தமிழ்நாட்ட ஜெயிக்க வைக்கணும்னா, மறைமுகமா ஜெயிக்க வச்சுருவோம். பிளான் பி 1500 இயக்கம் இருக்கு. 1501வது இயக்கம்னு திரு பே. சண்முகம் திரு அண்ணாமலை அவர்கள் கட்சி அமைப்பை விமர்சிச்சார்ல. அந்த விமர்சனம் போன்றே சில தியரிஸ். இது பாசிட்டிவாவும் நெகட்டிவாவும். பிஜேபி அனுப்பியிருக்கு. நீங்க ஜெயிச்சிருங்க. ஜெயிச்சதுக்கு அப்புறம் கட்சியில சேர்த்துருங்க. இல்ல கூட்டணி வச்சுப்போம். மறைமுகமா வந்துக்கலாம். நீங்க ஜெயிச்சா என்ன, நம்ம ஜெயிச்சா என்ன? அப்படின்ற மாரி பிளான்ட் பண்ணி அனுப்பின மாரி. இன்னொரு தியரி சொல்றாங்க, பாஸ் இது திட்டமிட்ட சதி அப்படின்னு. இன்னொரு 2 இது. ஒண்ணு நெகட்டிவா, இன்னொன்னு பாசிட்டிவா. இதுதான் மோடிஜி தான் அனுப்பியிருக்காரா அப்படின்னு ஒரு பாசிட்டிவா. இன்னொன்னு மோடியின் சதி, இது ஆர்எஸ்எஸ்ஸின் சதி அப்படின்னு அதே விஷயத்த 2ஆ இது பண்ணிட்டு இருக்காங்க. இன்னொரு விஷயம், இந்த இதுல அவர் மேல போய் கார்டியல் ஹேண்ட்ஷேக், கோல்டன் ஹேண்ட்ஷேக் கொடுத்திருந்தனால அவர்களும் ஓகே நீங்க பண்ணுங்க. தமிழ்நாட்டுல பிஜேபி தான் ஒர்க் ஆகல. சோ நீங்க ஒரு புதுமையா ட்ரை பண்ணுங்க. உங்களோட திறமைக்கு நீங்க ட்ரை பண்ணுங்க. நீங்களும் நேஷனலிசம், ஹிந்துத்துவால பேசுறது நாங்க அது கார்டியலா நம்ம மெயின்டைன் பண்ணிக்கலாம். அலையன்ஸ் எல்லாம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. அலையன்ஸ் வருதா இல்லையா அப்படின்றது நமக்கு தெரியாது. அது ஃபியூச்சர்ல நடந்தா தான் தெரியும். நேஷனலிசம் அண்ட் ஹிந்துத்துவாவை ஃபுல்லா பேச இருக்கிறார்களா தெரியாது. நம்ம கையில இல்ல. திரு அண்ணாமலை அவர்களோட அடுத்தடுத்த பேச்சு நகர்வுகள் மூலமா தான் அவர் இப்ப இருக்கிற நேஷனலிசம், அவர் இப்ப எடுத்திருக்கிற ஹிந்துத்துவாவையே பேசுறாரு அப்படின்றது தெரியும். ஹிந்துத்துவம் டைல்யூட் பண்றாரு. எக்ஸ்பெக்டட் ஒன் தான். பிஜேபி ஹிந்துத்துவா பேசும்போது இவங்களும் ஹிந்துத்துவா பேச முடியாது. நேஷனலிசம் யார் வேணா பேசலாம். அப்ப இவர் ஹிந்துத்துவ டைல்யூட் பண்ணா ஓரளவுக்கு பேசுறாரா? எவ்வளவு டைல்யூட் பண்றாரு? எவ்வளவு மீட்டர்ல குறையுது? அது எந்த அளவுல இருக்கு? அப்படின்றத பார்க்கப்படும். நேஷனலிசத்தை எவ்வளவு டைல்யூட் பண்றாரு? ஏன்னா இவர் தமிழ் பார்வையில் இருக்கக்கூடிய தேசிய பார்வை கொண்ட ஒரு கட்சி அப்படின்னு சொல்றாரு. அது எந்த அளவுக்கு, எந்த எக்ஸ்ட்ரீம்? உரிமைக்காக பண்ணுவீங்களா? இல்ல ரெட்டாரிக்குக்காகவா? இப்போ காவிரி நீருக்காக நீங்க கர்நாடக பிஜேபி எதிர்த்து, அரசை எதிர்த்து தமிழக பாஜக தலைவராக நீங்க போரிட்டீங்க. இது லாஜிக்கல் ஒன். கர்நாடக பிஜேபிக்காக கர்நாடகத்துக்காக போராடணும். கர்நாடக காங்கிரஸ் கர்நாடகாக்காக போராடணும். தமிழ்நாடு காங்கிரஸும் தமிழ்நாடு பிஜேபியும் தமிழ்நாட்டிற்காக போராடணும். தேசிய கட்சிகள் இப்படிதான் இயங்கி ஆகணும். குஜராத்தி அஸ்மிதான்னு பேசிதான் மோடி அவர்கள் குஜராத்ல வென்றார். குஜராத் பெருமையை பேசிதான், குஜராத் மாடல்ல சொல்லிதான் நாடு முழுக்க வென்றார். குஜராத்தின்னு பெருமையா சொல்லிப்பார். அது தப்பு இல்ல. ஆனாலும் அது நான் ஒன்றியம்னு போய் நிக்குதா? அங்கதான் விஷயம். இது ஒரு நாடே கிடையாது. பல மாநிலங்கள் சேர்ந்தது தான் இது. சரி, தெலங்கானா முன்னாடி தெலங்கானாவை உடைத்தது மத்திய அரசு. எந்த மத்திய அரசு? இந்த விஷயங்கள்லாம் சொல்லக்கூடிய காங்கிரஸ் ராகுல் காந்தி இருக்காருல்ல, அவருதான் தெலங்கானாவையும் ஆந்திராவையும் உடைச்சாரு. அதுக்கு முன்னாடி என்னது? மாநிலங்கள் உடைக்கலாம். பல நாடுகள், இன்னொரு நாட்டை நீங்க எப்படி உடைப்பீங்க? பல யூனியன்களை நீங்க எப்படி உடைப்பீங்க? அந்த யூனியன்கள் தான் சேர்ந்ததுதான் நாடு. ஒரு பூங்கொத்து தான் இந்தியா. அந்த பூங்கத்துல பூலாம் எடுத்துட்டோம்னா நாடே கிடையாது அப்படின்னா, அந்த பூவே இல்லைன்னு ஆக்க முடியும். நீங்க இல்ல ஒரு பூவை 2ஆ பூவா ஆக்க முடியும்னு காமிச்சது திரு ராகுல் காந்தி. ஸ்டேட்டை உடைச்சிருக்காரு பாசிட்டிவ் சென்ஸ் சொல்றேன். தெலங்கானாவே ஆந்திரா பிரிச்சு கொடுத்திருக்காரு. அதெல்லாம் பண்ணிருக்காங்க. இது போன்ற அந்த தியரிஸுக்குள்ளலாம் போறாரா இல்லையா அப்படின்றது தெரியாது. இது என்ன வேணா நடக்கட்டும். ஆசீர்வாதம் இருக்குமா அப்படின்னா, கோல்டன் ஹேண்ட்ஷேக் கொடுத்திருப்பாங்க. அதுக்காக ஒரு கங்க்ராச்சுலேட்டரியா கொடுத்திருப்பாங்க. ஆசீர்வாதம் இருக்குமான்னா அவங்க 2 பேருக்குமான ஈக்குவேஷன் தெரியாது. பிஜேபி நல்லா வளரணும்ன்றத மோடி நினைப்பாருன்றது தான் ஒன் லைனர். பிஜேபி அழிஞ்சிரட்டும், உங்க அமைப்பு வளரட்டும் அப்படின்லாம் இல்ல. உங்க அமைப்பு நல்லா இருக்கட்டும், நாடு நல்லா இருக்கட்டும், என் கட்சி பிஜேபியும் வளரட்டும்னு நினைக்கிறவர் தான் நரேந்திர மோடியா இருப்பார். நரேந்திர மோடி அவர்களுக்கு இது போல இதெல்லாம் பார்த்துல அவர் நிறைய பார்த்துருக்காரு. சங்கர் சிங் வகேலா கட்சி உடைச்சிட்டு போனப்போ பார்த்திருக்காரு. உங்களுக்கு அதே போல இன்னும் 2, 3 பேர், உங்களுக்கு உமா பாரதி போயிருக்காங்க. திரு எடியூரப்பா போயிருக்காரு. கல்யாண் சிங்கே போயிருக்காரு. யாரு? நோ ரிக்ரெட், நோ சாரோ அப்படின்னு சொன்னவர். பாபர் மசூதி என்னோட ஆட்சி காலத்தில் இடிக்கப்பட்டதுன்றதுக்கு எனக்கு எந்த வருத்தமும் இல்ல, எந்த தயக்கமும் இல்ல, எந்த கவலையும் இல்ல எனக்கு. நான் பெருமை கொள்கிறேன்னு சொன்னவர். அவரு தனியா கட்சி உடைச்சிட்டு போய் கிராந்தி ஜனதா பார்ட்டி சம்திங் ஏதோ கொண்டு வந்திருந்தாரு. அந்த மாதிரி பார்ட்டி வச்சு இவரு நம்ம சமாஜ்வாதி கூட கூட்டணி வச்சாங்க. யார் ராம பக்தர்கள் மீது துப்பாக்கி சூடு நடத்துறாங்களோ அவர்கள் கூட கூட்டணி வச்ச காலம்லாம் இருந்திருக்குன்றத பார்க்கிறோம். ஸோ கேஷுபாய் பட்டேல்ல இருந்து, சங்கர் சிங் வகேலால இருந்து, எடியூரப்பால இருந்து, கல்யாண் சிங்ல இருந்து, உமா பாரதியில இருந்து எத்தனையோ பேர் போயிருக்காங்க. அவங்க எல்லாம் திரும்பி வந்திருக்காங்கன்னு தான் பார்த்திருக்கோம். இது போல நிறைய நடக்கலாம். இவர் திரும்பி வருவாரா? அதெல்லாம் டைம் வில் டெல். இருக்குமான்னு தெரியாது.
இப்போதைக்கு மோடி அவர்களின் ஆசை அப்படின்றது பிஜேபிக்கு இருக்கும். மித்தபடி நாட்டு மக்கள் எல்லாருக்கும் நல்லது நினைப்பார் அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கலாம். எஸ் சார். ஒரு சர்ப்ரைஸான ஒரு டேட்டா. இந்தியாவோட ஜிடிபி வந்து ஸ்லோ டவுன் எஸ்டிமேட்ஸை மீறி, அதாவது லாஸ்ட் இயர் வந்து 7.1 அப்படின்னு சொல்லிட்டு ப்ரெடிக்ட் பண்ணியிருந்தாங்க. ஆனால் அதையும் தாண்டி 7.7 அளவுக்கு வளர்ந்துருக்கு. 7.7% அப்படின்றது கடந்த நிதியாண்டு 4 குவார்ட்டர், அதாவது 12 மாசம் போன நிதியாண்டு முழுக்க 2025 ஏப்ரல் 1ஆம் தேதி தொடங்கி 2026 மார்ச் 31 வரைக்கும் ராகுல் காந்தி இந்திய பொருளாதாரம் மொத்தமா முடங்கி இருக்கிறது. மோடியை நாட்டில் இளைஞர்களும் விவசாயிகளும் ஏழைகளும் ஆட்சியிலிருந்து அகற்றுவார்கள். இந்த ஆட்சி, இந்த அரசு தூக்கி எறியப்படும் இப்படின்னு கனவு கண்டுட்டு இருக்காரு. அவர் ஆசை விஷஃபுல் திங்கிங்னு மூலர்கள் கிண்டலா சொல்வார்ல, அவ்வளோ ஆசையா இருக்காரு இதெல்லாம் நடக்க போகுது அப்படின்னு. இந்த நேரத்துல என்ன டேட்டா உங்களுக்கு 7.7% ஒரு ஆண்டு முழுக்க வளர்ந்துருக்கும். 7.7% ஜிடிபி. உங்களுடைய ஜிடிபி இந்தியாவினுடைய மொத்த பொருளாதார வளர்ச்சி 7.7%. லாஸ்ட் குவார்ட்டர்ல மட்டும் எடுத்து பார்த்தோம்னா 7.8%. லாஸ்ட் குவார்ட்டர். எந்த குவார்ட்டர்? லாஸ்ட் குவார்ட்டர் ஜனவரி, பிப்ரவரி, மார்ச். இந்த 3 மாசத்துல மட்டும். இந்த 3 மாசம் என்ன மாசம்? ட்ரம்ப் அவர்களுடைய வரி விகிதம் உச்சத்தில் இருந்த நேரம். தனித்த நேரத்துல இந்த டோட்டல் இயர் நடந்திருக்கு. அண்ட் இந்த 3 மாசம் பார்த்தோம்னா மார்ச் வரைக்குமான காலத்துல உங்களுக்கு ஹோர்முஸ் சோக் ஆகி நின்று இருக்கு. ஈரான், இஸ்ரேல், அமெரிக்காவுடைய அந்த போர் வந்து உச்சத்தில் இருந்திருக்கு. அந்த நேரத்துல 7.8% வளர்ச்சி. வருடம் முழுக்க 7.7% வளர்ச்சி. இது எப்பேற்பட்ட நம்பர் அப்படின்னு பாக்குறோம். இந்த நம்பர் மட்டுமா? மேனுஃபேக்சரிங் பிஎம்ஐ 54.7. இந்த மேனுஃபேக்சரிங் பிஎம்ஐன்றது பெர்ஃபார்மன்ஸ் அந்த இண்டெக்ஸ். அது 50ன்னு இருந்தா இது வந்து நார்மல். 51 இருந்தாலே வளர்ச்சி. என்னைக்குமே இது 60 எல்லாம் போகாது. 50ன்றது 0ன்னு மாதிரி புரிஞ்சுக்கோங்க. 49னா மைனஸ், 48னா இன்னும் மைனஸ் அப்படின்னு புரிஞ்சுக்கணும். 51ன்னு வந்தாலே சனாதனமும் ஹிந்து மதமும் வேறு வேறா? உங்கள் கேள்விகளுக்கு பதில் தேட ஃபண்டமெண்டல்ஸ் ஆஃப் சனாதனா பயிற்சி பட்டறை ஜூன் 10 முதல் 14 வரை நேரடி மற்றும் இணைய வழி வகுப்புகள். விவரங்களுக்கு 7338824242. சூப்பர் அப்படின்னு சொல்லுவாங்க. 51 இருக்கா அப்படின்வாங்க. இப்போ 54.7 இருக்கு. பிஎம்ஐ எவ்வளோ? உற்பத்திக்கான குறியீடு. இந்த நாட்டில் எவ்வளோ உற்பத்தி நடக்குதுன்றது, மொத்த கெப்பாசிட்டி எவ்வளோ, அதுல எவ்வளோ நடக்குது, எவ்வளோ இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னு எல்லாத்துக்கும் வெயிட்டேஜ் வச்சு வரக்கூடிய பிஎம்ஐ இண்டெக்ஸ் 54.7. சர்வீஸோட பிஎம்ஐ, சர்வீஸ் செக்டார் இந்தியாவுடைய முதுகெலும்பாக மாறிக்கொண்டிருக்கிறது. இந்தியாவில் அதாவது எல்லாரும் சொல்லுவாங்க மோடி மேக் இன் இந்தியான்னு ஒரு திட்டத்தை கொண்டு வந்தாரு. எங்கெங்க மேனுஃபேக்சரிங் அப்படியே தான் இருக்கு, எங்க மாறிச்சு அப்படின்னு சொல்றாங்க. பாயிண்ட் என்னன்னா, மோடி மேக் இன் இந்தியான்னு ஒரு திட்டத்தை கொண்டு வந்து 2 தொழிற்சாலைகள் இந்தியாவில செல்போன் தயாரிக்கிறதுல இருந்து 150 தொழிற்சாலைகளாக உயர்த்தினார். ஸ்டார்ட் அப் கம்பெனிஸ்ன்றது 25 மடங்கு அதிகரிச்சிருக்கு இந்தியால கடந்த 10 வருஷத்துல. இது போல பல டேட்டாவை சொல்லலாம். ஸோ நிறுவனங்கள் அதிகரித்திருக்கு. இதுல என்ன விஷயம் அப்படின்னா, மோடி வேலை வாய்ப்புகளை கொண்டிருக்கிறார். மேனுஃபேக்சரிங்கையும் இம்ப்ரூவ் பண்ண பார்க்கிறார். ஆனா மேனுஃபேக்சரிங்கை தாண்டி சர்வீஸ் செக்டார் அப்படின்னு சொல்லக்கூடிய சேவைத்துறை பல மடங்கு அதிகரித்துட்டு இருக்கு. ஸோ அந்த எப்படின்னா, உங்களுக்கு மேனுஃபேக்சரிங் செக்டார் எவ்வளவு வளர்ந்தாலும் சர்வீஸ் செக்டாருடைய வளர்ச்சி அதை விட புயல் வேகத்தில் இருப்பதால் மேனுஃபேக்சரிங் செக்டார் சின்னதா தான் தெரியுது. இந்த சர்வீஸ் செக்டார் எவ்வளவு இருக்கு? பிஎம்ஐ இண்டெக்ஸ்ல 50 இருந்தான்றது ஒரு பெர்ஃபெக்ட் நம்பர். 51 இருந்தாலே பெர்ஃபெக்ட்னு சொல்லுவாங்க. 58.8 இருக்கு பிஎம்ஐ இண்டெக்ஸ் சர்வீஸ் செக்டார்ல. டிராக்டரோட சேல்ஸ். ஏன் டிராக்டரோட சேல்ஸ் முக்கியம்? விவசாயத்துறை எப்படி இருக்குன்னு பாக்குறதுக்கான ஒரு இண்டிகேட்டர் தான் டிராக்டர் சேல்ஸ். அந்த டோட்டல் மொத்த அரிசியில ஒரு அரிசி என்ன அரிசின்னு பாக்குறதுக்கானது தான் இந்த இதுன்னு சொல்லுவோம். ஸோ டிராக்டர் சேல்ஸ், பம்பு சேல்ஸ், இந்த 2 விஷயத்தை வச்சுதான் நம்ம வந்து ஓகே இப்படின்னு. உரம் வந்து கவர்மெண்டே கொடுத்துட்றாங்கன்றனால நம்ம அதுலேயும் பெருசாக கண்டுபிடிக்கல. பட் உரமும் ஒரு ஒன் ஆஃப் தி ஃபேக்டராக இருக்கும். இதில் டிராக்டர் சேல்ஸ் பார்த்தோம்னா எவ்வளோன்னா, முன்பு இருந்ததை விட 23.3% அதிகரிச்சிருக்கு. டிராக்டர் சேல்ஸ் எப்பவுமே வந்து இது மாதிரி தான் இருக்கும். ஒரு 10, 7, 8ன்னு போனால் ரொம்ப டல்லாக இருக்குன்னு அர்த்தம். இனிமேல் மைனஸ் ஆகாது. எப்பவுமே வளர்ச்சியில தான் இருக்கும். அது எப்பவுமே மைனஸ் எல்லாம் போய் நிற்காது. எப்பவுமே வளர்ச்சியில இருக்கும், கோவிட் டைமை தவிர. ஆனால் இது வந்து 23% அந்த 10, 12 இல்லைங்க பெரிய வளர்ச்சி இருக்குன்னு 23.3% டிராக்டர் சேல்ஸ் நடந்திருக்கு. டிராக்டர் விற்பனை அதிகம் இருக்குன்னா உங்களுக்கு விவசாயிகள் கையில பணப்புழக்கம் இருக்குன்னு அர்த்தம். பணம் மிஞ்சுதுன்னு அர்த்தம். நல்ல லாபம் வருதுன்னு அர்த்தம். விவசாயத்துறை வந்து அவ்வளவு மங்கி போல. இந்த வருஷம் தான் சேலஞ்சிங்கான இயர். எல்னினோ இருக்கு. எல்னினோ இந்த வருஷம் இருக்கனால இந்த வருஷத்துல இருந்து பிப்ரவரி 2027 வரைக்கும் ஒரு டஃப் பீரியட் இருக்கு. இது எப்படி சமாளிக்கிறாங்க? மான்சூன் சரியா வந்து மோடி அவர்களை காப்பாத்துக்கிறதா,
அது வெயிட் அண்ட் வாட்ச். ஆனா முடிந்த இந்த ஒரு வருஷத்துல விவசாயிகளுக்கு ஒரு நல்ல இது கொடுத்துருக்குன்றத பாக்குறோம். ஃபசல் பீமா யோஜனால இருந்து பல திட்டங்களை கரெக்டா செயல்படுத்தி இருக்காங்க, இன்னும் துரிதப்படுத்திருக்காங்க, லீக்கேஜஸை கட் பண்ணிருக்காங்க லாஸ்ட் 3 இயர்ஸ்லன்னு பாக்குறோம். 2023ல இருந்து இந்த விஷயத்தை இம்ப்ளிமெண்ட் பண்ணிருக்காங்க. அந்த லீக்கேஜஸை கட் பண்ணுங்க, இன்னும் நிறைய பேருக்கு ரீச் அவுட் பண்ணுங்க. தேவையில்லாத ஆட்களுக்கு போகணும், சரியான ஆட்களுக்கு போகணும்னு அந்த திட்டங்களை ரொம்ப ஸ்க்ரூட்டனைஸ் பண்ணிருக்காங்கன்றத பாக்குறோம். ஸோ ஒன் ஆஃப் தி பெனிஃபிட்ஸ்ல பாக்குறோம். பேசஞ்சர் வெஹிக்கிளோடைய சேல்ஸ், டோட்டலா அந்த பேசஞ்சர் வெஹிக்கிள்ஸோட சேல்ஸ் பார்த்தோம்னா கார் போன்ற வாகனங்கள், பைக் இல்லாத வாகனங்கள்லாம் பேசஞ்சர் வெஹிக்கிள் சேல்ஸ் பார்த்தோம்னா 16.4% உயர்ந்திருக்கு, 16.4%. டிஜிட்டல் பேமெண்ட்ஸ் 19.7% உயர்ந்திருக்கிறது. அதே போல பார்த்தோம்னா கிரெடிட் growth பார்த்தோம் அப்படின்னா 16% வந்து உங்களுக்கு உயர்ந்திருக்கு. இது எல்லாமே என்னென்ன இண்டிகேட்டர்ஸ்? பிஎம்ஐ இண்டெக்ஸ் சர்வீஸ்ல இருந்து மேனுஃபேக்சரிங் வந்து டிராக்டர் சேல்ஸ்ல இருந்து யூபிஐ உடைய பயன்பாடுல இருந்து எல்லாமே இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ இட்ஸ் நாட் ஜஸ்ட் அ ஸ்மால் நம்பர் ஆர் அ டேட்டா, இட் ஷோஸ் தி ரியல் எமோஷன், ரியல் உங்களுக்கு அந்த ஃபியூல், எப்படி ஃபியூல் வேகமா ஓடிட்டு இருக்கு இந்திய பொருளாதாரத்திற்கு. நானும் ஒரு சின்ன டெஸ்டிமோனியல் இது. இந்த நாடு இப்படி போயிரும். உங்களுக்கு ஜென்சி ப்ரொடெஸ்ட் இன்னைக்கு பாக்குறமே, ஜென்சி ப்ரொடெஸ்ட் ஜந்தர் மந்தர்ல யாரு, காக்ரோச் ஜனதா பார்ட்டி. அவர் ஒருத்தர் வந்து உட்கார்ந்து இருக்காரு, அவருக்கு வெயிலே நிக்க முடியல. நல்ல உங்களுக்கு வந்து ஒரு டின் இதுல வந்து ஒரு கோல்ட் காஃபி குடிக்கிறாருன்னு நினைக்கிறேன். பின்னாடி விசிறியுறதுக்கு வீட்டுல இருந்து ஒரு ஆளை கூட்டு வந்து விசிறி விட்டுட்டு இருக்காங்க. எவ்வளவு எலைட்டா இருக்காங்க அவங்க. அதான் நம்ம வந்து கார்டு போட்டிருந்தோம், ஹீட்டு எலைட்டு அப்படின்ட்டு. அதுதான் அவங்க இப்படிதான் இருக்காங்க. இது வந்து ஒரு இது மாதிரி போயிட்டு இருக்கு. இந்தியால எப்படி ஜிசிசி வளர்ந்துட்டு இருக்குன்றத பாக்குறோம். குளோபல் கெப்பாசிட்டி சென்டர்ஸ் இந்தியால எப்படி வளர்ந்துட்டு இருக்கு. ஆந்திரா எப்படி இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் எடுத்துட்டு இருக்காங்க. ஆந்திரா இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் எப்படி வருது. இன்னைக்கு வெஸ்ட் பெங்கால்ல அறிவிக்கிறாரு திரு அஸ்வினி வைஷ்ணவ், நியூ டெல்லியில இருந்து சிலிகுரி காரிடாருக்கு புல்லட் ட்ரெயின் அப்படின்னு சொல்லிட்டு அப்ரூவ் பண்றாரு. பக்கத்துல சுகந்த அதிகாரி அப்படியே ஷாக்கா பாக்குறாரு. ஐயா என்னையா சொல்றீங்க, இவ்வளவு சீக்கிரமாவா, இவ்வளவு சீக்கிரம் அப்ரூவ் பண்ணுவாங்க. அப்ரூவ் பண்றாங்க. லேண்ட் கொடுத்தீங்கன்னா நான் டப்புன்னு பண்றேன்டாரு. எங்க இருந்து, நியூ டெல்லியில இருந்து சிலிகுரி காரிடார் வரைக்கும். எந்தெந்த மாநிலங்கள் நியூ டெல்லியில இருந்து உங்களுக்கு வந்தீங்கன்னா ஹரியானா, உத்தராகண்ட், உத்தரப்பிரதேஷ், உங்களுக்கு பீகார் வரைக்கும், உங்களுக்கு டோட்டலா வெஸ்ட் பெங்கால் வரைக்கும் வருது. சிலிகுரி காரிடார் எந்த காரிடார்? ரொம்ப குரூஷியலான நேஷனல் செக்யூரிட்டி. சிலிகுரி காரிடாரை முடக்கிட்டா இந்தியாவிற்கும் இந்தியாவினுடைய வடகிழக்கு பிராந்தியங்களுக்குமான கனெக்டிவிட்டி போயிடும்னு இவங்களாம் சொன்ன நேரம். ரோடு போட்டா போர் வந்துடும், பார்டரை வளர்க்காம இருப்பதுதான் பார்டரை காப்பதற்கான பெஸ்ட் வழி அப்படின்ட்டு ஒரு சோம்பேறியான தத்துவத்தை வைத்திருந்தது காங்கிரஸ் கட்சி. எனது போர்லாம் வரக்கூடாது, இது பக்கத்து நாடு, பார்டரை ஷேர் பண்ற நாடு, நம்ம இரிட்டேட் பண்ணாம இருக்கணும், சைனா நம்மளால கோவப்படாம இருக்கணும், போர் தொடுக்காம இருக்கணும்னா நம்ம பார்டரை கவனம் செலுத்தாம இருந்துருவோம். நான் பார்டரை கவனம் செலுத்தணும் தானே, அவன் பயந்துகிட்டு என் மேல போர் தொடுப்பான். நான் பார்டர்லயே கவனம் செலுத்துறேன், எதுக்கு ஜாலியா இருப்போம், ரோடே போட வேணாம், அதுக்கு போல மித்த இடத்துல வச்சுப்போம் காசை அப்படின்ட்டு யோசிச்சுட்டு இருந்தான். அந்த இடத்துல பார்டர் ரோட் சிஸ்டம் எவ்வளவு கொண்டு வந்திருக்காங்க. ரோடு போடுறதுனால எவ்வளவு வருது, பாலம் கட்டுறாங்க எவ்வளவு வந்துட்டு இருக்கு. இது எல்லாமே growth. இதுதான் growth. இதுதான் இது. இன்ஃப்ளேஷன் கூட கண்ட்ரோல்ல இருக்கு, 5%ல இருக்கு, 4.5%ல நிக்குது மேக்சிமம். இந்த மாசம் மட்டும்தான் 5%க்கு போய் நிற்குது. இது இன்னும் குறைய இருக்கிறது. இந்த பெட்ரோல் விலை ஏறிட்டு இருக்கு, காரணம் உங்களுக்கு ஹோர்முஸ். எல்பிஜிக்கான கமர்ஷியல் சிலிண்டர்ஸ்க்கான பிரச்சனை இருக்குது, காரணம் ஹோர்முஸ். ஈரான் அமெரிக்கா பிரச்சனைனால வந்து நிக்குது. அது தீர்ந்தா இதுவும் தீரும், இல்லைன்னா இது இன்னும் சூப்பராகவே ஓடிட்டு இருக்குன்றதுதான் யதார்த்தம். நம்பர்ஸ் பேசுது, நம்புற மாதிரி எதிர்க்கட்சிகள் பேசினா அவங்களுக்கு நல்லது. நேர்களை மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் சந்திப்போம். அதுவரை இணைந்திருங்கள். நன்றி.